நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இன்றைக்கி நம்ம பொங்கல் நாளைக்கு சூப்பராக எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி போகி அதுவுமா அம்மா வந்து என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்டா. ஸோ இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பால் பொங்குற மாதிரி எல்லாராத்துலேயும் சந்தோஷமும் சகல விதமான சௌபாகியங்களும் பொங்கி வரணும். தேங்க்யூம்மா. ஸோ இன்னைக்கு என்னம்மா செஞ்சு தரீங்க? பால் பொங்கல். ஓகே. இந்த கரிஹாலாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளக குழம்பு, இது ரெண்டும் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருந்த மாதிரி தாளக குழம்பு எள்ளுக்காய் கூட்டு ரெண்டும் ஒன்று தான். எள்ளுக்காய் கூட்டுக்கு வந்து நம்ம எள்ளு வைக்க மாட்டோம், பருப்பு போடுவோம். தாளக குழம்புக்கு பருப்பு கிடையாது, எள்ளு வைப்போம். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது வேறு விதமாக டேஸ்டியாக இருக்கும், அது வேறு விதமாக. ஓகே. ஸோ நம்ம இது பண்ணலாம். இது என்னன்னு கேட்டேன்னா பச்சரிசி 1 கப், 1/2 கப் பைத்தம்பருப்பு, ரெண்டையும் நல்லா 5 டம்ளர் பால் விட்டு ஆல்ரெடி குக் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் விட்டு குழைக்கணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் பண்ணிடுங்க. டிரெக்டாக குக்கரில் பண்ணேன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். இது பாட்டுக்கு ஒரு சைடில் கொதிக்க விட்டுடலாம். இதோட கூட சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகும். எவ்வளோ நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1.5 பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஆர் நீங்கள் வெல்லத்தை கரைச்சி ஆற வச்சு அதை யூஸ் பண்ணுறதுனாலும் ஆறினத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். ஆனால் பால் பொங்கல்ன்றது வெள்ளையாக தான் இருக்கும். இது இந்த பக்கம் போட்டுறேன். இது பேச்சுலர்ஸ்லாம் 1 பாட்லேயே பண்ணிக்கலாம், குக்கர்லேயே ஒரே இதுலேயே அப்படியே பண்ணிக்கலாம். இது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும்பா. கொதிச்சு கெட்டியாட்டும். நம்ம இப்போ தாளக குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் கொடுங்க. தேங்காய் எண்ணெய், பச்சரிசி, ஒரு ஸ்பூன் கிட்ட பச்சரிசி போட்டுருங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் வத்தல், ஏழு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு இருக்கும், இதுவும் ஒரு டீஸ்பூன். இதில் தேங்காய் ஆட் பண்ணலாம்ப்பா. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். இது நல்ல செவக்க வறுத்துடணும்ப்பா. தஞ்சாவூர்காராலெல்லாம் விட்டேன்னா இந்த 7 காய் கூட்டுன்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணுவா. திருநெல்வேலிக்காரெல்லாம் இந்த தாளக குழம்பு பண்ணுவா. இதுதான் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசம், அவ்வளோதான். தஞ்சாவூர்காரெல்லாம் வந்து கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் வந்து இந்த லெவலோடு நிறுத்திடுவா வறுக்கிறத. இதுக்கு மேலே வறுக்க மாட்டா. பட் இது நல்லா செவக்க வறுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற கரிஹாலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் மொச்சை. 7 காய் இருக்கா? ஆமாம். ஸோ அதுவுமே கணக்கு என்னம்மா? ஆமாம், 7 இல்லை 9 இல்லை 11. ஆனால் ஆக்சுவலி எப்படி பண்ணுவான்னா தஞ்சாவூர்காரெல்லாம் பொங்கல் அன்னைக்கு பூசணிக்காய் பரங்காயை போட்டு சாம்பார் பண்ணிவிடுவா. 5 கரிஹா பண்ணிவிடுவா. வாழைக்காய் தனியாக, சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு தனியாக,
5 கரிஹா பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு இன்னொரு தடவை எரித்து அதை எரிச்ச குழம்பா பண்ணி, அதுதான் மெயின். ஆஃப் லைட் எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் வந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டே கூட்டாக பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஆமாம், கலர் சேஞ்ச் ஆகணுமா. அதே மாதிரி கடைசியாகவும் இது மேலே வறுத்து போடணும், அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி வறுத்து போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் கலர் மாதிரி ப்ரௌனாக இருக்கிறதுலாம் இந்த அளவுக்கு வறுத்துடணும். இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். கரிகாலம் கொடுத்துருவோம். தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், இது நல்லா வேகட்டும்ப்பா. ஓகே, மூடி போட்டு வேக விட்டுருணும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கெட்டியாக இருக்குது, தெரியுறதா? ஆமாம். இன்னும் கூட கொஞ்சம். இது ஆக்சுவலி நம்ம கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பால் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். பால் பொங்கலுக்கு அவ்வளோ தேவை. நீங்கள் முதல்ல வேக வைக்கிறதையே 5 டம்ளர் விட்டு வேக வச்சுருங்க. ஓகே, அப்புறமா ஒரு 2 டம்ளர் விட்டுருவோம், இல்லை 3 டம்ளர் வேணாலும் விடுங்க. 8 டம்ளர் பால் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு 1.5 லிட்டர் ஆகும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்டும், ஆறுனா இன்னும் கெட்டியாகிடும், நிச்சயமாகிடும். பட் இப்போ நம்ம எடுத்து போடுறச்சே இப்படி பாயசம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஓகே, இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் போட்டோன்னா முடியும். இந்த காய் வேகட்டும், இதுவும் ஆறட்டும், பொடி பண்ணலாம்ப்பா. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம்ப்பா. காயெல்லாமும் வெந்துட்டுருக்கு. இதில் வெல்லம் ஒரு சின்ன பீஸ். ஓ, இப்போவே போட்டுடலாமாம்மா? ஆமாம், நீங்கள் குழம்பு முடிகிற டைமில் போடுவீங்க அப்படியா? வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்திருக்கு. இது அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணலாம். புளி வச்சுருப்பேன். புளியை கெட்டியாக கரைச்சி விட்டுருங்க. சின்ன லெமன் சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சி விட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். ஓகேம்மா. மூடி போடலாம், கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பால் பொங்கல் தயாராகிடுது. ஸோ குக்கரில் விட்டது போக இவ்வளோ நேரம் வைக்கிறோம்லம்மா? ஆமாம், குக்கரில் வச்சு எழுதினாலும் திறந்ததுக்கப்புறம் பால் திருப்பி விட்டு ஒரு 1/2 hour சின்னதாக வச்சு அப்பப்போ கலரிட்டு இருந்தேன்னா இது ரெடி. இதுக்கு தாளித்து கொட்டணும். ஏலக்காய் பொடி கொடுத்து
முந்திரி. இதெல்லாம் பொங்கல் போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறோம். தாராளமாக போட்டு பண்ண. கலர் எப்படி ஆயிடுச்சுல, நல்லா கொதிக்கணும் சேர்ந்தா மாதிரி. வாசனை அதை விட பிரமாதம். இந்த குழம்பு நான் சொன்ன மாதிரி, அதாவது திருவாதிரம் போது மட்டும் இந்த குழம்பை வந்து நாங்கள் வெங்காயம் போட்டு எரிச்சு பண்ணுவோம். ஏன்னா பொங்கல் போது மாசப்பருப்பாக இருக்கும், மாசப்பருப்பு தர்ப்பணம் இருக்கும், அதனால் பண்ண மாட்டோம். அடுத்த நாளைக்கு கணுப்பிடி அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டோம். திருவாதிரம் போது இந்த கூட்டு பண்ணுறச்சே ராத்திரி வந்து இதில் வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயை விட்டு தக்காளி அது சுண்ட வதக்கிட்டு நல்லா சாப்பிட்டோன்னா ஜோராக இருக்கும். ஸோ சூப்பரான பால் பொங்கல் அம்மா தயார் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது மனமாக. ஸோ தாளக குழம்பும் தயாராகிட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டோனில் இருந்தது, எப்படி மாறி இருக்கீங்க? ஆமாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுப்போம். தேங்காய் எண்ணெய் கொடுங்க. கடுகு கொடுங்க. தேங்காய் துருவல் ஸ்பூன். ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்து இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம கடுகு தாளித்தோம். அதுலேயே தேங்காயும் போட்டு நல்லா செவக்க வறுத்து இது தலையில் கடைசியாக போடுவோம். ஓகே, இதெல்லாம் தான் வித்தியாசம் இந்த 7 காய் கூட்டுக்கும் இதுக்கும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். ஆமாம், நல்ல ப்ரௌனாக முன்னாடி வறுத்தோம் பற்றிலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுப்பட்டுடணும். அது வந்து அப்போ தான் எல்லோரும் இது சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லையா அப்படின்னு கேட்பா. அதையும் நான் சொல்லிடுறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஓகே, எப்போ பாரு தினம் இதை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொலஸ்ட்ரால் தான். தேங்காயை இதில் போட்டுறேன்ப்பா. போதே உண்மையாக சொல்கிறேன், அப்படி டெம்டாது. சாப்பிட்டா ரொம்ப ஜோராக இருக்கும். ஹாப்பி பொங்கல்ப்பா. ஹாப்பி பொங்கல்மா. ஸோ இந்த பொங்கல் தினத்தோடு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுமே டெம்டிங்காக இருக்குது. எதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டோடையே ஸ்டார்ட் பண்ணலாம். பால்கோவா மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா சுண்ட காய்ச்சி. ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு பால்கோவா, அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஃபீல் செமையாக இருக்குமா. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஏன்னா வெறும் பார்த்தா பால், சர்க்கரை, அரிசி, ஆனால் அதை வந்து செய்கிற விதத்தில் எப்படி ஒரு ரெசிபி மாறுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க.
பிரமாதம். தேங்க்யூ. தேங்காய்னா எனக்கு ரொம்ப உயிர். அதில் வந்து நல்லா செமையாக காய் போட்டு அதான் சொன்னேன், அதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு டோனில் இருந்தது, அப்புறமா அப்படியே மாறிடுச்சு. ஆமாம், நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்குமா. இந்த குழம்பெல்லாம் நல்லா வச்சு நம்ம அடுத்த நாள் தேங்காய் இருக்கிறதுனால ஆனால் நல்லா வதக்கிட்டீங்க. ஆமாம் சார், நல்லா தாங்கும். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்புக்கு 5 டம்ளர் பால் விட்டு ஒரு அடுக்கில் போட்டு அது மூடி குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் கிட்ட வாங்குங்கோ. அப்புறம் வெளியில் எடுத்து திருப்பியும் இன்னும் ஒரு 4 டம்ளர் பால் விட்டு அதை நல்லா குழைங்கோ. அதோடு கூட சர்க்கரை நல்லா 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நாள் சின்ன தீயில் வச்சு மெதுவாக அது குக் ஆகட்டும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அதில் வந்து ஏலக்காய் பொடி போடுங்க. முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இதெல்லாம் நெய்யில் வறுத்து சேருங்கோ. அதுலேயே 2 ஸ்பூன் நெய்யும் சேருங்கோ. அப்புறம் சூடான பால் பொங்கல் தயார். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல்ல வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு பச்சரிசி 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், தேங்காய் துருவலோடு கூட வரமிளகாயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு ஆற விட்டு பொடி பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துட்டுருங்கோ. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கரிகாய் எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு உப்பும் போட்டு எல்லா கரிகாயும் போட்டு நல்லா மூடி வேக விடுங்கோ. அதுக்கப்புறம் அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு அதோடு கூட வெல்லம் ஒரு சின்ன பீஸ் அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கொதிக்க விடுங்கோ. குழம்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே தேங்காய் திருகல் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா செவக்க வறுத்து இந்த கூட்டில் சேர்த்துருங்கோ. பரிமாறினா ஜோரான தாளக குழம்பு தயார். ரெண்டுமே அட்டகாசமா. தேங்க்யூமா. ஒன்ஸ் அகைன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த ரெசிபிலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.